எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை கோடீஸ்வரராக்கும் வெந்தய மூட்டை பரிகாரம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டான, அதே நேரத்தில் எப்பேற்பட்ட வறுமையில் இருந்தாலும் உங்களை கை கொடுத்து தூக்கிவிடும் ஒரு அற்புதமான பரிகாரம். நிறைய பரிகாரங்கள் செஞ்சுருப்பீங்க, பணம் தொடர்பான விஷயங்களுக்காக, தொழில் சிறக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும். பட் ஆனால் இந்த வெந்தய மூட்டை பரிகாரத்தை பர்சனலி நானே செய்து பயனடைஞ்சிருக்கேன். என்னை சார்ந்தவர்களுக்கும் இதை சொல்லி அவர்களும் இன்றளவும் செய்து பார்த்து பயனினை அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. சில வஸ்துக்களுக்கு சில அற்புத சக்திகள் இருக்கிறது. அதில் இந்த வெந்தயம் அப்படிங்கிறது நவகிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கக்கூடிய புதன் பகவானினுடைய ஒரு பொருள். சரிங்களா? ஜாதகத்தில் புதன் அப்படிங்கிற கிரகத்தை புத்திகாரகன் அப்படிங்கிற பெயரால் அழைக்கிறோம். ஒரு ஜாதகம் நம்மக்கிட்ட வருது, சார் என்னோட குழந்தை நல்லா படிக்குமா அப்படின்னு கேட்டால் முதல்ல புதனை தான் பார்க்குறோம். புதன் நல்ல நிலையில் இருக்காரா, தனித்து இருக்கிறாரா? அதாவது தனித்த புதன் நிறைந்த கல்வி. அவர் எங்கே இருந்தாலும், புதன் தனியாக எங்கே இருந்தாலும், மறைவு வீட்டிலேயே இருந்தாலும் நிறைந்த கல்வியை கொடுப்பார். அதுவே புதன் நல்ல இடங்களில் இருந்தும் கூட பாவிகளோடு இணைந்திருந்தால் அவர் அசுப பலன்களை கொடுப்பார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதனினுடைய தன்மை எந்த கிரகத்தோடு இணைகிறதோ அதனுடைய தன்மையை பெறும். எந்த கிரகத்தோடு இணையாமலும் தனியாக இருந்ததுன்னா சுபத்தன்மையை வெளிப்படுத்தும், அதீத சுபத்தன்மையை வெளிப்படுத்தும். சார் இப்போ குருவோட புதன் இருக்குது சார், நல்ல புதன். ஏன்னா குரு என்பவர் இயற்கை சுபகிரகம். சார் அதே புதன் ராகுவோடு இருக்கிறார் சார், ஆய்வுகள் செய்யணும். ஏதாவது ஒரு கிரகங்கள் குரு பார்வை கிடைக்குதா? குரு ராகுவை பார்க்குறதும் ஒரு யோகம்தான். இந்த மாதிரி ஏதாவது சுபகிரகங்களுடைய பார்வை இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எதுவுமே இல்லை சார் அப்படின்னா புதன் அங்கே பாவியாக செயல்படுவார். இப்படி புதன் எந்த கிரகத்தோடு இணைகிறதோ அந்த கிரகத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்துவார். சரிங்களா? அப்படி இந்த புதனாகப்பட்டவர் செல்வங்களுக்கும் முக்கிய கிரகங்களாக வருகிறார். குரு, சுக்கிரன், புதன் 3 பேருமே செல்வங்களுக்கான கிரகங்கள். ஒருவர் பணம் வச்சிருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும்னா குரு. அந்த பணத்தை அவர் நல்லா செலவழித்து நல்ல ஒரு ஆடம்பரமாக பயன்படுத்துகிறாரா அப்படின்னு பார்க்கணும்னா சுக்கிரன். அவர்கிட்ட அந்த செல்வம் நிலையாக இருக்குமா அப்படின்னா புதன். உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். குரு என்பவர் செல்வங்களை கொடுக்கக்கூடியவர். ஒரு ஜாதகத்தில் குரு கெட்டு போயிட்டார் அப்படின்னா கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனாக தான் வாழணும். எவ்வளோ பணம் சேர்த்தாலும் தங்காது. ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போயிடுறாருன்னு வைங்க, நிறைய பணம் கிடைக்கும், அதை அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கிற பிராப்தம் கிடைக்காது. கண்ணுக்கு எதிரில் இனிப்புகள் இருக்குது, ஆனால் உங்களால் எடுத்துக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு சுகர். அது மாதிரி செல்வங்கள் நிறைய இருந்தாலும் அதை அனுபவிக்கும் பிராப்தம் வேண்டுமென்றால் சுக்கிரன் வலுவாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி புதன். இந்த செல்வங்களை நாம் காப்பாற்றுவோமா? இப்போ எங்கள் தாத்தாலாம் 10 ஏக்கரா காட்டுக்கு சொந்தக்காரரு. கடைசியாக
போகும்போது ஒரு சென்ட் கூட விட்டுட்டு போகல. ஸோ அவர்கிட்ட அந்த செல்வம் நிலைக்கவில்லை, அவர் அந்த செல்வத்தை காக்கவில்லை. ஸோ உங்கள் மேல் இருக்கிற செல்வத்தை நீங்கள் காப்பீங்களா, அதை நல்லபடியாக வச்சுருப்பீங்களா அப்படின்னா புதனை பார்க்கணும். ஸோ நம்ம எல்லாரும் எதுக்காக ஓடுறோம் அப்படின்னா பணத்தை சேமிக்க தான் ஓடுறோம். ஸோ சேமிப்புக்கான கிரகமாக புதன் தானே வரார். இப்போ சேமிப்புக்கான கிரகம் ஒரு நபர் சேமிக்கும் குணத்தினை பெற்றிருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம புதனை வச்சு சொல்லலாம். புதன் கட்டுட்டார் அப்படின்னா அவர் சேமிக்காத நபர் அப்படின்னு நாம் சொல்கிறோம். சரிங்களா? என்கிட்ட ஒரு ஜாதகம் வந்தது, 12வது இடத்துல தனித்த புதன் இருந்தது. அவர் கேட்டார், சார் நான் நல்லா சேமிப்பேன் சார், பணத்தை சேமிக்கிறது மட்டும்தான் என்னோடய குறிக்கோள், ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க 12வது இடத்துலலாம் எனக்கு புதன் இருக்குது அப்படின்னா, புதன் 12வது இடத்துல இருந்தாலும் அவர் தனியாக இருக்கிறார், பாவிகளோடு இணையாமல் தனியாக இருக்கிறார். தனித்த புதன் எங்கு இருந்தாலும் நிறைந்த பலனை கொடுக்கும், அது மறைவு ஸ்தானங்கள்லேயே இருந்தாலும். அதனால் அவர் சேமிக்கும் பழக்கத்தை பெற்றவராக வருகிறார். ஆக மொத்தத்தில் புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். அவர் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் செல்வம் தங்கும். செல்வம் சேர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், செல்வத்தை அனுபவிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த செல்வம் நிலையாக தங்குமா அப்படின்னு பார்த்தா புதன் நன்னிலையில் இருந்தால் மட்டுமே அந்த நிலைத்த தன்மை இருக்கும் அந்த செல்வத்தின் மீது உங்களுக்கு. சில பேருக்கு பாருங்கள், தலைமுறையாக செல்வம் அப்படியே அழியாமல் இருக்கும். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அந்த புதன் கிரகம் அவங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல வலுவாக இருக்கும். இந்த புதனை வலுப்படுத்துவது எது அப்படின்னு பார்த்தா தான தர்மங்கள், அன்னதானங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், கல்விக்கு உதவி செய்தல், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்பவராக இருந்தால் புதன் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களோட அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கும் புதன் நல்ல ஒரு வலிமையாக அமர்வார். உங்களோட மகனுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, எங்களுக்கெல்லாம் புதன் நன்னிலையில் வருவார். இதன் காரணமாக நீங்கள் சேர்த்து வைத்த சொத்து காலம் முழுவதும், இன்னும் சொல்ல போனால் பல தலைமுறைகளுக்கு நிலைத்திருக்கும். அதனால தான் பெரிய பெரிய செல்வந்தர்கள் பார்த்திங்கன்னா தான தர்மங்களை செய்கிறார்கள். முக்கியமாக கல்விக்கு செய்யும் தர்மம் அந்த புதன் பகவானை மகிழ்வடைய செய்யும். ஒரு குழந்தைக்கு படிப்பு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 கோடி பேத்துக்கு சாப்பாடு போட்டதுக்கு சமம். ஒரு குழந்தைக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாலோ அல்லது படிப்புக்கான ஊதியத்தை கொடுத்தாலோ, இப்போது அந்த காலத்தில் குருவாக இருந்து சொல்லி கொடுப்பாங்க கல்வி கற்றவர்கள். இன்றைக்கி நம்ம சொல்லி கொடுத்துட முடியாது. அந்த குழந்தை படிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கறது மூலமாக அந்த குழந்தை நல்ல நிறைந்த கல்வியை பெற்றுடுச்சு அப்படின்னு சொன்னால் 1 கோடி பேர் உங்கள் பேரை சொல்லி அன்னம் உண்டதற்கு சமம், சாப்பிட்டதுக்கு சமம். அந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த வெந்தய மூட்டை பரிகாரம் என்பது செய்வதன் காரணமாக என்ன நடக்கும்? சார் புதன் கிரகம் வலுவடையும் சார். உங்கள் ஜாதகத்தில் புதன் எந்த நிலையில் இருந்தாலும், கெட்டே இருந்தாலும், பாவிகளோடு இணைந்தே இருந்தாலும் புதன் வலுவடைவார். 1. 2வது, நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட வரக்கூடிய செல்வங்கள் தங்கும், வீணாக விரயமாகாது. செல்வத்தை தங்கச் செய்யும் புதன், செல்வத்தை நிலைத்து வைத்திருக்கும் புதன், அதை செய்வது இந்த வெந்தய மூட்டை பரிகாரம். சரிங்களா? சரி, எப்படி சார் செய்யலாம் அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க அப்படின்னா, நிறைந்த புதன்கிழமை நாளன்று, அதாவது வளர்புரை புதன்கிழமை நாள் அன்று இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. வளர்புரை புதன்கிழமை நாளன்று காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு ஒரு வெள்ளை துணியில்
அது ஒரு கைக்குட்டை அளவுக்கு எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளை துணியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தய விதைகளை போடுங்க. போட்டு மூட்டையாக கட்டுங்க. கட்டி இதை பூஜை அறையில் சுவாமி படத்துக்கிட்ட வைங்க. சார், இது புதன்கிழமை நாளன்று புதன் ஹோரையில் செய்ய வேண்டும். புதன் ஹோரைனா எப்போ சார் அப்படின்னா, புதன்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் இந்த இடைப்பட்ட நேரத்தை தான் நாம் புதன் ஹோரை அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைமில் செய்கிறதன் மூலமாகத்தான் நாம் அதீத பல பலன்களை பெற முடியும். ஸோ புதன்கிழமை புதன் ஹோரை அப்போது இந்த வெந்தய மூட்டை பரிகாரத்தை செய்யுங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாரும் செய்யலாம். தொழில் ஸ்தாபனங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அங்கேயும் இதை செய்து வைங்க. வியாபார ஸ்தாபனங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயும் செய்து வைங்க. சிறப்பான பலன் இருக்கும். வீடுகளில் செய்து வச்சா பூஜை அறையில், தொழில் வியாபார ஸ்தலங்களில் செய்கிற மாதிரி இருந்தால் அங்கே சுவாமி படங்கள் வச்சு கும்பிடுவீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த மூட்டையை வச்சு நீங்கள் கும்பிடுங்க. டெய்லி இந்த மூட்டைக்கு தீபதூப ஆராதனை காட்டுங்க. டெய்லி இந்த மூட்டைக்கு கற்பூரம் ஊதுபத்தி காட்டுங்க, குங்குமம் இடுங்க, மஞ்சள் இடுங்க, புஷ்பம் வைங்க, வணங்குங்க. இதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். சரிங்களா? வெந்தய மூட்டை பரிகாரம். சார், இதை எத்தனை காலம் வரைக்கும் சார் இந்த மூட்டையை நாம் வச்சுக்கலாம்? சார், நீங்கள் எவ்வளோ காலம் வரைக்கும் வேணாலும் வச்சுக்கலாம். என்ன, இதெல்லாம் நித்தியமானது. இதனுடைய சக்தி குறையவே குறையாது. இவ்வளவு காலம் இருக்கும்லாம் இல்லை, இதனோட சக்தி குறையவே குறையாது. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு இதை மாற்றணும்னு உங்களுக்கு தோணும் போது, ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இதை மாற்றலாம், ரொம்ப நாள் ஆச்சு, சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கும்போது, இந்த விதைகள் நல்லா இருந்ததுன்னு சொன்னால் பறவைகளுக்கு போட்டுடுங்க. அல்லது தண்ணீரில் இந்த வெந்தய விதைகளை போட்டு விடுங்கள். அது ஓடக்கூடிய தண்ணியாக இருக்கணும். தேங்கியிருக்கும் தண்ணியில் போடக்கூடாது. ஓடக்கூடிய தண்ணியில் போட்டு விடுங்கள். அல்லது நீங்கள் பறவைகளுக்கு நீங்கள் இதை போட்டு விடலாம். இதை செய்கிறதுக்கு எந்த கட்டுப்பாடுகளோ எந்த விதிமுறைகளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லாரும் செய்யலாம், செய்து பயனை அடையலாம். 1. 2வது, இந்த புதன் பகவானை வசீகரிக்கிறதுக்கு இன்னொரு தானியம் இருக்குது. அதுதான் பச்சை பயிறு அப்படிங்கிற தானியம். சார், இந்த பச்சை பயிறு புதனின் தானியம். வெந்தயம் தானியம் கிடையாது. வெந்தயம் விதைகள். புதனின் தானியம்னா பச்சை பயிறு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தானியங்கள் அந்த கிரகத்துக்குரியதாக இருக்கும். சூரியனுக்கு கோதுமை, சந்திரனுக்கு நெல், செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா தூரம்பருப்பு, புதனுக்கு பச்சை பயிறு, குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை, சுக்கிரனுக்கு மொச்சக்கொட்டை, சனி பகவானுக்கு எள்ளு. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான தானியங்கள் இருக்குது. அந்த தானியங்களை நாம் பயன்படுத்துகிறச்ச நமக்கு ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கிடைக்கும். அதில் இந்த பச்சை பயிறுங்கிறது புதனோட தானியம். நீங்கள் ஒரு நல்ல காரியங்களுக்கு வெளியே செல்லும் பொழுது கொஞ்சமாக பச்சை பயிரை கையில் எடுத்து கிழக்கு பார்த்தபடி நின்றுட்டு வீட்டுக்குள்ளேயே செய்யலாம். இதை வெளியில் தான் செய்யணும்ல, வீட்டுக்குள்ளேயே செய்யலாம். வீட்டுக்குள்ளேயே கிழக்கு பார்த்தவாறு நின்று கொண்டு இந்த பச்சை பயிரை தலையில் சுற்றணும். வலது பக்கமாக 3 முறை சுற்றணும், இடது பக்கமாக 3 முறை சுற்றணும். இப்படி சுற்றிட்டு இந்த பச்சை பயிரை உங்களுக்கு பின்னாடி போட்டுடணும். வீட்டுக்குள்ளேயே போடுங்க, எந்த தப்பு இல்லை. உங்கள் வீட்டுக்கு உள்ளேயே உங்களோட கழுத்துக்கு பின்னாடி போடுங்க. நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வெளியே போனதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற நபர்கள் அதை கூட்டி வாரி போட்டுடலாம். சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு பரிகாரம் அப்படின்ட்டு சொல்கிறது. சார், இது செய்த எனக்கு என்ன மாதிரி சார் பலன்கள் கிடைக்கும்? இதனால் நான் அடையக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டால், செல்லும் காரியங்கள் அத்தனையிலும் உங்களுக்கு வெற்றியும் வாக்குவன்மையும் ஏற்படும். புதன் என்பவர்
மதிப்புக்கான கிரகம். சொல்லும் சொற்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் ஒரு மரியாதை, ஒரு ஆளுமையை கொடுக்கிற கிரகம் புதன். சார் நான் சொன்னால் ஒருத்தங்க கேட்பாங்களா அப்படின்னா, புதன் நல்லா இருந்தால் நீங்கள் சொன்னால் கேட்பாங்க. புதன் கெட்டுட்டாருன்னா நீங்கள் நல்லதையே சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது தப்பாக தெரியும். நீங்கள் நல்லதே சொன்னாலும் இல்லை இவன் சரியில்லை, இவன் சொல்கிறது கெடுதி அப்படின்னு தான் நினைக்க தோணும். அப்படி புதன் பகவானினுடைய முழு அருளையும் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பச்சை பயிறு. இந்த பச்சை பயிரை தலையில் சுற்றி போடுறச்சு வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கிய காரியங்களுக்கு போகும்போது அது வெற்றியாவதே உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். சரிங்களா சார்? இதை பெண்கள் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். சார் இதை கூட்டி வரி எங்கே போடலாம்? பூச்செடிக்கு அடியில் போயிடுங்க, மரத்துக்கடியில் போடுங்க, பறவைகளுக்கு போடுங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி நவகிரகங்களினுடைய வழிபாடுகளை நாம் இன்றைக்கி மெயினாக வச்சுக்கிறதில்ல. ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஃபஸ்ட்டு பிள்ளையாரை கும்பிட்றோம். நாம் பெருமாள் கோயிலுக்கு போனால் பார்த்திங்கன்னா கருடாழ்வாரை கும்பிடுவோம். ஃபஸ்ட்டு கருடாழ்வாரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு பிள்ளையாரை கும்பிடுவோம். சிவன் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு நந்தி பகவானை கும்பிட்டுட்டு சிவனை தரிசனம் பண்ணுவோம். இதில் என்னென்னா, பெருமாள் கோயிலில் விநாயகருக்கு இணையாக கருடாழ்வார் பார்க்கப்படுகிறார். ஸோ விநாயகரை பிரார்த்திக்கிறதுக்கு முன்னாடியே கருடாழ்வாரை பிரார்த்திச்சிடணும். ஏன்னா கருடாழ்வார் அப்படிங்கிறவர் சேவகன். எப்பயுமே கடவுள் எங்கே இருக்கிறார்? சிவன் சொல்கிறார், நான் எங்கே இருக்கிறேன்? சிவனடியார்கள் உருவத்தில் இருக்கிறேன். கடவுளை விட உயர்ந்தவர்கள் யாருன்னா கடவுளுக்கு சேவை செய்கிறவங்க. அவங்க தான் கடவுளை காட்டிலும் உயர்ந்தவர்கள். அதனால் எப்பயுமே சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் பிள்ளையாரையும் ஃபஸ்ட்டு கும்பிடலாம். பட் நந்தி பகவானை கும்பிட்டுட்டு, நந்தி பகவானை வணங்கிட்டு பிள்ளையாரை கும்பிட்றது ஒரு உசிதம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நந்தி இருக்கும், உள்ளே மட்டும் இருக்கும். சில இடங்களில் வெளியில் நந்தி வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நாம் கும்பிட்டுட்டு அடுத்து பிள்ளையாரை கும்பிட்டுட்டு போகலாம். சில இடங்களில் உள்ளே மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு நந்தியை கும்பிட்டுட்டு போகலாம். பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா வெளியிலேயே கருடாழ்வார் இருப்பார். அவரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெருமாளை சேவிக்கணும். சரிங்களா? இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் போகும் பொழுது, அதாவது சிவன் கோயிலில் நவகிரகங்கள் இருக்கும். இந்த நவகிரகங்களை பிரார்த்திக்கிற அம்மன் கோயிலையும் நவகிரகங்கள் இருக்கும். இந்த நவகிரகங்களை எப்போதுமே வழிபட தவறக்கூடாது. இறைவனையும் ஆட்டி வைக்கும் வல்லமை கொண்டது நவகிரகங்கள். மனுஷனை மட்டும் இல்லை, ஏதோ மனிதனை மட்டும்தான் அந்த நவகிரகங்கள் ஆட்டி வச்சுட்டு இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நம்மை படைத்த நவகிரகங்களையும் படைத்த இறைவனையே இந்த நவகிரகங்கள் ஆட்டி வச்சிட்ருக்கோம். சனிதேவர் சிவனை பிடித்த காலத்தில்தான் அவர் பிச்சாண்டவராக மாறினார். அவர் பிரம்மனோட தலையை கிள்ளி எரிஞ்சது, அவர் பெத்து பிடிச்சது போல தெரிஞ்சது, அதன் பிறகு காசியிலே அன்னபூரணி அன்னமிட்டு அவர் சாபம் தேர்ந்தது. இது எல்லாமே அவருக்கு சனி பார்வைப்படும் பொழுது தான். அதே மாதிரி பெருமாளுக்கு சனி பார்வைப்படும் பொழுது அந்த கதை உங்களுக்கு தெரியும். பிருகுமுனிவர் வராரு, அவருக்கு இவர் வணக்க செலுத்தலன்னு பிருகுமுனிவர் தன்னுடைய காலால் விஷ்ணுவினுடைய இடப்பாகத்தை எட்டி உதைக்கிறார். அங்கே லக்ஷ்மி இருக்கிறாள். எப்பயுமே பெருமாள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவராக இருப்பார். பிருகு முனிவர் கடுமையான விஷ்ணு பக்தர், அவர் கோபத்தில் தான் செஞ்சிட்டார். ஸோ அவரை மன்னித்து அவரை ஸ்வீகரிக்கிறார். இது லக்ஷ்மிக்கு பிடிக்கவே இல்லை. என்னை எட்டி உதைத்தவரை நீங்கள் எப்படி மன்னிக்கலாம் அப்படின்ட்டு அவர் லக்ஷ்மி பெருமாளை விட்டு போயிடுறாங்க. ஸோ பெருமாள் அனைத்து செல்வங்களையும் பொலிவையும் இழந்து கலியுகத்திலே வேங்கடத்திலே மனிதனாக அவதரித்து அதன் பிறகு வெங்கடாஜலபதியாக நமக்கு இன்றளவும் தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்னையானவள் அலமேலுமங்காவாக ஐயனை ஸ்வீகரிக்கிறாள். இந்த மாதிரியான சுவாமியே கஷ்டப்பட்ட காலம் சனியுடைய காலம். சனி அவரையும் பிடிச்சு ஆட்டின காலத்தில் தான் இவர் அவ்வளோ அல்லல் பட்டார். ஸோ அதனால் நவகிரகங்களை எப்பயுமே லேசாக நினைக்க வேண்டாம். தெய்வங்களையும் ஆட்டுவிக்கும் நவகிரகம். ஸோ எப்பயுமே
கோயில்களுக்கு செல்லும்போது நவகிரகங்களை வழிபட மறந்துடாதீங்க. நம்ம நார்மலாக அவர்களை மனதில் நினச்சி கும்பிட்டாலே போதும், அவர்கள் பலவிதமான நன்மைகளை நமக்கு அருள்வார்கள். மறந்து விடக்கூடாது, அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் சொன்ன அந்த வெந்தய மூட்டை பரிகாரத்தை அவசியம் செய்து பயனினை அடையுங்கள். மற்றொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.